பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 43 முதல் 45 அதிகாரங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 43வது அதிகாரத்திலே தேசத்திலே பஞ்சம் இன்னும் கொடிதாயிருந்தது. எனவே யாக்கோபு தன் குமார்களை அழைத்து, இன்னும் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தனது குமாரரை எகிப்து தேசத்திற்கு போக சொல்லி மீண்டுமாய் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது எங்கள் சகோதரன் இளைய சகோதரர் பென்யமீனை எங்களோடு கூட அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னால், இங்கே இருக்கிறதான இங்கே எகிப்து தேசத்தில் இருக்கிறதான அந்த அதிபதி இங்கே இந்த பென்யமீனை கூட்டி வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே அங்கே அவர்களுக்கு யாக்கோபுக்கு அறிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபுக்கு பென்யமீனை விட மனதில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே யோசேப்பு இழந்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பென்யமீனையும் இழந்துவிட தயாராக இல்லை. ஆனாலும் அங்கே இருக்கிறதான ரூபன் மற்றும் யூதா அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறதை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாக இரண்டாவது முறையாக யாக்கோபினுடைய குமாரர்கள் எகிப்து தேசத்துக்கு வந்து யோசேப்பின் முன்பதாக நிற்கிறார்கள். பென்யமீனை அழைத்து கொண்டு வந்து நிற்கிறார்கள். அங்கே பென்யமீனும் யோசேப்பும் சந்திக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். முதலில் பென்யமீனுக்கு தான் யோசேப்பு என்று தெரியப்படுத்தாவிட்டாலும் யோசேப்பை கண்டு மிகுந்த அவளோடு வரவேற்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்களுக்காக தனியாக விருந்து செய்து உபசரிக்கிற காரியத்தை குறித்தும் அங்கே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு என்று தெரியாமலேயே அவருடைய சகோதரர்கள் அவர்களை தரை மட்டும் குனிந்து யோசேப்பை வணங்குகிறதை குறித்து பார்க்கிறோம். 26வது வசனத்தில் மற்றும் 28வது வசனத்தில் அவர்கள் தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார்கள். என் தகப்பன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். யோசேப்பின் தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. யோசேப்பு 17 வயதிலே கண்ட தரிசனத்தை இங்கே ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை மற்ற அரிக்கட்டுகள் விழுந்து வணங்கினது. அதே போல் யோசேப்பை சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கினது என்று சொல்லி இங்கே தரிசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். தாமதியாது, அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரை நாம் காத்திருப்பது அவசியம், பொறுமையாக இருப்பது அவசியம். இத்தனை சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் எதிராக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி தேவனாய் கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற செய்வார். தொடர்ந்து அவர்கள் தானியத்தை வாங்கி கொண்டு மீண்டுமாய் செல்லும் பொழுது பென்யமீனுடைய சாக்கிலே யோசேப்பினுடைய பானபாத்திரம் வைக்கப்படுவதையும் அவர்கள் இங்கே கண்டுபிடித்து மீண்டுமாய் யோசேப்பின் முன்னிலையிலே கொண்டு வருவதையும் 44வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் சகோதரனாகி பென்யமீனை தன்னோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தந்திரமாய் இந்த காரியத்தை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் பயந்து யோசேப்பிடம் வந்து பென்யமீனுக்கு பதிலாக தங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 45வது அதிகாரத்தில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். தனக்கு தீங்கு செய்தவர்கள், தன்னை கொன்று போட நினைத்தவர்கள், தன்னை மீதியான கைகளில் விற்று போட்டவர்கள், எகிப்துக்கு அடிமையாக எகிப்தில் சிறைக்கு வர எல்லாம் காரணமாக இருந்தவர்கள் தன் முன்னே நிற்கிறார்கள். ஆனால் இந்த யோசேப்பு அவர்களிடம் சொன்னதான ஒரு காரியம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தில், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி இங்கே
உங்களை உயிரோடு நம்மை காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அங்கே சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு பழி வாங்குதல் யோசேப்பின் மனதில் இல்லை. அதற்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். தேவன் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அந்த வார்த்தையின் படி இங்கே யோசேப்பும் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக நடத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு உறவினர்கள் நமக்கு எதிராக அநேக காரியங்கள் தொழில் ஸ்தானத்தில், குடும்பத்தில், இன்னும் அக்கம் பக்கத்தில் சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தீமையான காரியங்களை நமக்கு மற்ற பலர் செய்தாலும், அது சொந்த உறவினர்களாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நன்மையாக பண்ணுவார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பத்துக்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று சொல்லி உயர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனால் எவரையும் உயர்த்த உன்னத தேவனால் முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. அந்த உன்னத தேவனை நாம் விசுவாசம் வைத்து இந்த சர்வ தேவனை நோக்கி நாம் கண்கள் பார்த்து கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.